ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்டெட் பேப்பர் 1 நியமன தேர்வுக்கான மேத்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இது வந்து 7வது வீடியோ. இதுக்கு முன்னாடி 6 வீடியோஸ் போட்டிருக்கேன். அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ பாருங்கள். அதில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அது என்ன கொஸ்டின் பேப்பர்லேருந்து எதுலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. நீங்கள் அதை பார்த்துட்டு லைனாக ஒவ்வொரு பார்ட்டாக நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு பார்ட்லேயும் 2 கொஸ்டின் அல்லது 3 கொஸ்டின் மேத்ஸ் கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணி கொடுத்துட்டு வரேன். சரி, இன்றைக்கான சம் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பின்னத்தின் தொகுதியை 50% அதிகரித்தும் பகுதியை 20% குறைத்தால் அந்த பின்னம் ஆனது 3/5 மாறுகிறது எனில் அசல் பின்னத்தின் மதிப்பு கேட்டிருக்காங்க. ஒரு பின்னத்தோட தொகுதினா மேலே இருக்கிறது, பகுதினா கீழே இருக்கிறது. தொகுதி 50% அதிகரிக்கிறாங்க, பகுதியை 20% குறைக்கிறாங்க. அந்த பின்னம் எப்படி இருக்கும், அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 3/5க்கு ஈக்குவலாக மாறுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ உண்மையான பின்னம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அந்த பின்னம் என்னன்னு தெரியாது. அது தொகுதி 50%, பகுதி 20% குறைச்சிருக்காங்க, தொகுதி 50% அதிகரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அது நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கலாம். இதை போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மெத்தடில் தான் போடணும். அசல் பின்னத்தின் மதிப்பு நம்மளுக்கு தெரியாது. அதை நான் ஒரு பின்ன எண்களாக எடுத்துக்கிறோம். x/y அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ தொகுதி 50% அதிகரிக்கிறோம். ஓகேங்களா? எக்ஸு இது தொகுதி, இது பகுதி. இதில் 50% அதிகம்னா இந்த எக்ஸ்லேருந்து 50% அதிகம்னா x × 50/100 அப்படின்னு நம்ம போடணும். ஓகேங்களா? அதிகரித்தல்னா ப்ளஸ்ஸு, 20% குறைத்தல் அப்படின்னா மைனஸ் போடணும் இந்த இடத்துல. அப்போ எது குறைக்கணும்? y × 20/100. அப்போ இந்த இடத்துல மைனஸ், இந்த இடத்துல ப்ளஸ் போடணும். அது எதுக்கு ஈக்குவல்? 3/5க்கு ஈக்குவல். ஓகேங்களா? இப்போ இன்னொரு தடவை சொல்கிறேன். நம்ம கொடுத்துருக்கிற தெரியாத பகுதியை அசல் பின்னத்தை நம்ம x/yன்னு நம்ம எடுத்துக்கணும். திருப்பி அதை வந்து தொகுதியை 50% அதிகரிக்கிறோம். இந்த தொகுதியில் 50% x × 50/100 அதிகரிக்கிறதுனால நடுவில் ப்ளஸ் போடுறோம். ஓகேங்களா? இதில் பகுதி 20% குறைக்கிறோம். பகுதினா கீழே இருக்கிறது, குறைத்தல் அப்படின்னா அங்கே மைனஸ் போட்டுக்கோங்க. இந்த ஒய்யில் 20% குறைக்கணும். ஓகேங்களா? y × 20/100 அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/5 அங்கே கொடுத்துருக்காங்க சம்மில், 3/5ன்னு போடுறோம். ஓகேங்களா? இப்போ 50 100ஆல் அடித்தோம் அப்படின்னா 100 மேலே கீழே 50ஆல் அடிக்கலாம். ஓர் 50 50, 2 50 100. கீழே அதே மாதிரி தான் ஓர் 20 20, ஐ 20 100. ஓகேங்களா? இப்போ மீதி இங்கே என்ன இருக்கும்? மேலே ஒரு எக்ஸ் இருக்குது, கீழே ஒரு 2 இருக்குது, இங்கே 1 இருக்கும். ஒரு எக்ஸ் 1ஆல் பிறகுனா 1 x/2 வரும். இந்த முன்னாடி எக்ஸு, இந்த முன்னாடி ஒய் வந்துடும், இந்த மைனஸ் வந்துடும். இதில் என்ன இருக்கும்? y/5 இருக்கும். ஓகேங்களா? ஈக்குவல் டு 3/5. நம்மளுக்கு எக்ஸ் ஒய்யோட வேல்யூ தான் தேவை. அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை தான். 2 இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 எக்ஸால் பிறகுனா 2x + x டிவைடட் பை இந்த 2 வந்துடும். டிவைடில் இருக்கிறது ஃபஸ்ட்டு இங்கே மேலே இருக்கிறது இதை மட்டும் பாருங்கள், அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். அடுத்து y - y/5னா இந்த 5 கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 5 இதுக்கு இப்படி குறுக்கு பெருக்கில் பெருக்கணும். 5y 5 × y 5y - y 5y - y டிவைடட் பை கீழே இந்த டிவைடில் இருக்கிற 5. ஓகேங்களா? ஈக்குவல் டு 3/5. இதை இன்னும் சுருக்கணும். மேலே 2x ஒரு x இருக்குது, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 3x வந்துடும். கீழே அந்த 2 டிவைடட் பை 5yலேருந்து ஒரு y மைனஸ் பண்ணோன்னா 4y/5. ஓகேங்களா? இப்போ இதை என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டுமே பின்ன எண்களாக இருக்குது, ஆனால் வகுத்தில் இருக்குது. நம்ம பெருக்கலாம் மாற்றிக்கலாம். ரைட் சைடில் 3/5 அப்படியே தான் வரும். ஓகேங்களா? இப்போ 3x/2 இதை வந்து நம்ம பெருக்கலாம் மாற்றக்குள்ளார தலைகீழாக மாறும். எத்தனையோ சம் இது மாதிரி பார்த்துருப்போம். கீழே டிவைடில் பின்ன எண்கள் இருந்ததுன்னா அது பெருக்கலாம் மாற்றக்குள்ளார தலைகீழாக மாறும். அப்போ 5 மேலேயும் 4y கீழே வந்துடும். ஈக்குவல் டு 3/5. அடுத்து என்ன செய்கிறோம் அப்படின்னா அது எதுவுமே அடிக்க முடியாது, எல்லாமே வந்து வெவ்வேறு எண்களாக இருக்குது. இரட்டைப்படை ஒற்றைப்படை எண்களாக இருக்குது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா 3 5ஆல் பெருக்க 3 5 15. இந்த எக்ஸ் பக்கத்தில் வந்துடும். கீழே அதே நடுவில் பெருக்கில் இருக்குன்னா நம்ம பெருக்கிறோம். 2 4ஆல் இருக்குன்னா 2 4 8, இந்த ஒய் அப்படி வந்துடும். ஈக்குவல் டு 3/5. நம்மளுக்கு x/yயோட வேல்யூ தேவை. அப்போ இதை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு மற்றெல்லாம் இங்கே டிவைடில் இருக்கிறது அந்த பக்கம் மல்டிப்ளையில் போய்டும். ஈக்குவல் இருக்குது அந்த பக்கம் இங்கே மல்டிப்ளேஷனில் இருக்கிறது அந்த பக்கம் டிவைடில் போகும். இப்போ 15 இங்கே பெருக்கில் இருக்குது, இங்கே வகுத்தில் வந்துடும். இந்த இடத்துல வகுத்தில் வந்துடும். இந்த 5 கூட ஆனால் பெருக்கல் இருக்கும். இது இப்படியே இங்கே வந்துடும், இது இங்கே வந்துடும். 8 இது கூட பெருக்கணும். இந்த பாருங்கள், இந்த 8 இது கூட பெருக்கி போடுங்க. இந்த 15 இது கூட பெருக்குங்க. 8 3 24 மேலே எழுதுகிறோம். 15 75 கீழே எழுதுகிறோம். அப்போ x/y = 24/75. இதை இன்னும் சுருக்கலாம், ஏன்னா ஆன்சர் இது இல்லை. இதை இன்னும் எதால் அடிக்கலாம்னா 3ஆல் அடிக்கலாம். 8 3 24, 25 3 75. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 8/25. இது ஆன்சர். ஆப்ஷன் பியில் இருக்கும் பாருங்கள். இது இருக்கு பாருங்கள், ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா?
ஈஸியான சம்மு. இது எப்படி கேட்டிருக்காங்க அதை நம்ம ஈக்குவேஷனை நம்ம ஃபார்ம் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த 2 சம்மில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. ஒரு சம் தான், ஓகே சாரி, ஒரு சம் தான். இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.